வணக்கம். நான் சின்மய ஆனந்தம். 10 பிள்ளைகளை ஒரு தாயால் கவனித்துக் கொள்ள முடிகிறது. ஆனால் 10 பிள்ளைகளால் ஒரு தாயை கவனித்துக் கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, தான் பெற்ற பிள்ளைகளோடும் வாழ முடியவில்லை. தன்னை வளர்த்த தாயாரோடும் பெற்றோரோடும் வாழ முடியாமல் எங்கேயோ சென்று வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேர நெருக்கடிக்கு காரணம் என்ன? நம்ம சிம்பிளா சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கிறத சமைச்சு சாப்பிட்றோம்னு சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். அதை கூட கொஞ்சம் நேரம் வேலை பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உணவை கொடுத்து அன்பை பகிரலாம். அதே சமயம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டையோ நிலத்தையோ அபகரிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கான முன்னெடுப்புகளுக்காக அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதே போல் அவரும் அதிக நேரம் வேலை செய்வார். 2 பேரும் 24 மணி நேரமும் மன உளைச்சலோடு வாழ வேண்டியது இருக்கும். அதே போல் நாட்டில் இருக்கின்ற பொருட்களை வைத்து நாம் உற்பத்தி செய்தால் உற்பத்தி அதிகமாகி அனைவருக்குமே அனைத்து பொருளும் கிடைக்கும், அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழலாம். ஆனால் நாமோ சந்தை பொருளாதாரம் என்கின்ற தற்போதைய சண்டை பொருளாதாரத்தில் ஒருவரின் பொருளை மற்றவர் அபகரிப்பதற்காகவே தொழில் செய்கிறோம். உதாரணமாக, நானோ யாரோ ஒருத்தர் நிலமோ வீடோ லாபம் சம்பாதிச்சு வாங்குறாருன்னா மற்ற யாரோ அதை இழக்கிறார்கள். இப்படி ஒருத்தரை ஒருத்தர் வீழ்த்துவதற்காக நடைபெறும் இந்த சண்டை பொருளாதாரத்தால் யாரும் நேரம் கிடைக்காது, மகிழ்ச்சியோடும் இருக்க முடியாது. ஒருவித மன அழுத்தத்தோடு நெருக்கடிக்குள்ளேயே வாழ வேண்டியது இருக்கும். இன்றைய சண்டை பொருளாதாரத்தை மாற்ற சிந்திப்போம், செயல்படுவோம். அதை மாற்ற முடியுமா? அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து நமது வீடியோவை பாருங்கள். மேலும் தெரிந்து கொள்ள புத்தகங்கள் இருக்கிறது. என்னுடைய முகவரி தந்தால் அனுப்பி வைக்கிறேன். படித்து விட்டு பணம் தரலாம். தொலைபேசி எண் தந்தால் PDF-ஆக அனுப்பி வைக்கிறேன். தொடர்ந்து தற்போதைய சண்டை பொருளாதாரத்தை மாற்ற சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.